வர பொங்கலுக்கு நமக்கே தெரியும் ஏகப்பட்ட பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் வந்து உலகநாயகன் கமலஹாசனோட தக்லை படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அந்த படம் வரப்போகுதுனாங்க. ஆனால் இப்போ என்னென்னா விடாமுயற்சி படம் வந்து அதுக்கு வரல அப்படிங்கிறதா உண்மை. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிப்பின் நாயகன் சூர்யா நடிச்சுக்கிற ஆக்ஷன் கேங்ஸ்டர் ரொமான்டிக் ஃபிலிம் இந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி தள்ளி போனாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரமோட வீரதீர சூரன் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்ச் ஏப்ரலுக்கு தள்ளி போயிடுச்சு. இப்போது வேறு யாருப்பா பொங்கலுக்கு வராங்க அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தல அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி இந்த படம் மட்டும்தான் வருது அப்படின்னு எல்லாருமே அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அஃபீஷியலாக அந்த நிறுவனம் சொல்ல, ஆனால் இண்டஸ்ட்ரிக்கே தெரியுது. ஸோ வேறு என்ன படங்கள் வருது, சின்ன படங்கள் இது வருதா அப்படின்னு கேட்டால் சின்ன படம் இல்லை, மீண்டும் ஒரு பெரிய படம் தான். பெரிய இயக்குனர் நம்ம இயக்குனர் பாலாவோட இயக்கத்தில் நம்ம அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் படம் உருவாகியிருக்கு இல்லையா, இந்த படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அருண் விஜய் தன் குடும்பத்தோட வணங்கான் படத்தை பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் அந்த குடும்பமே பாலாவுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுது. அருண் விஜய் ஒரு நீண்ட நெடிய கடிதத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட வணங்கான் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தெரியுது நிச்சயமாக படம் வேறு லெவலில் வந்திருக்கு, சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு. இந்த நேரத்தில் வணங்கான் படத்தோட ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நேரடியாக கேட்டாங்க, என்ன சார் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வருது, வணங்கானும் பொங்கலுக்கு வருது, 2 பேருக்கு தான் போட்டியா அப்படின்னு உடனே பதறிட்டார் அருண் விஜய் அவர்கள். ஏங்க என்னங்க பேசுகிறீங்க, யாருக்கும் காம்படிஷனு, அஜித் சார் உச்சத்தில் இருக்கார், அவருக்கு என்றைக்குமே யாருமே காம்படிஷன் கிடையாது, நாங்கள் வரோம், எங்களுக்குன்னு ஒரு போதுமான ஸ்கிரீன்ஸ் கிடைச்சா அது போதும் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்ல, அது மட்டும் கிடையாது அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து இப்போவும் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை பார்த்து அஜித் ரசிகர்லாம் அருண் விஜயை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதாயா உண்மையாலுமே ஒரு நன்றி மறக்காத தன்மை, விக்டர் என்றைக்குமே நீங்கள் எங்களோட விக்டர் தான் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி தள்ளுறாங்க. ஆனாலும் கூட இந்த மோதல் அஜித்துக்கும் அருண் விஜய்க்குமான மோதல் கிடையாது, அஜித்துக்கும் இயக்குனர் பாலாவுக்குமான மோதல், பழைய பகை, பழைய பஞ்சாயத்து, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சம்பவம். ஸோ அந்த பழிதுக்காக தான் இந்த வணங்கான் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ஜெயிக்க போகிறது அஜித்தா இல்லை பாலாவா, குட் பேட் அக்லியா இல்லை வணங்கானா என்று.